தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர் ஸ்தானமாக சொல்லப்படுகிற 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். அதனால் கடந்த காலங்களில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக கல்விக்காக கடல் கடந்து போனவங்க இப்போ தாயாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய தகுதிகளை மிகுதியாகவே கொடுக்கும். இரும்புக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வகையான ஒரு மிகப்பெரிய உயர்வுகளை கொடுத்துட்டு இருப்பார். என்ன 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நன்மையான வகையில் புரிய வைக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இன்னையிலேருந்து தொடங்குது. அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். வயசானவங்க பெரியவங்க அனுபவத்தில் ஏதாவது கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அதுக்காக நம்ம கோச்சிக்கிறது அதெல்லாம் கூடாது. ஆனால் 4ஆம் இடம்ங்கிறது வந்து ராசிநாதன் குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால பல புது யோகங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, குறைவான சம்பளத்திலேருந்து அதிகமான சம்பளத்துக்கு மாறுறது, இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே அவர் நிச்சயமாக கொடுப்பாரு. முக்கியமாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கேரக்டர் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம்ங்கிறது நடத்தை ஸ்தானம். அதனால் வந்து நடத்தை கொஞ்சம் நம்ம பாதுகாத்துக்கணும். மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்து சின்ன சின்ன புது அனுபவங்களை கொடுத்தாலும் வளர்ச்சி தடைபடாமல் ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். தனுசு ராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. சகோதரனால் சுகமடையக்கூடிய யோகம். இது வந்து சகோதரன் வந்து பகையாக இருந்தவரெல்லாம் தேடி வந்து பேசி குடும்பத்தினரும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான சிந்தனைகள் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி ஏற்படும். அதில் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விளைவிக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள் அப்படின்றத வந்து சேரும். தகப்பனார் வழியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக சரிபயிற்சி நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, பாதி அஷ்டம சனியுடைய தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக இப்போ சொல்லப்படுது. அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியான நிவர்த்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் தொழிலில் ஒரு தேக்க நிலை வரும். உண்மையை சொல்லப்போனால் உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிற மாதிரி தொழிலை ஆரம்பித்து வச்சு வேலைக்காரங்கிட்ட அனந்தமிங்கிட்ட பார்ட்னர்கிட்ட கொடுத்துட்டு போயிடாமல் நீங்களே இருந்து ஒரு 2 வருஷம் கண்ணும் கருத்துமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த அமைப்பு, இந்த அர்த்தாஷ்டம சனி அமைப்பை தவிர்க்க முடியும். மேலதிகாரிகள் யாராவது ஒரு மாதிரியாக நமக்கு அவருக்கு ஒரு முரண்பட்ட சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரராக மாறி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைன்னா கூட தொழில் வேலை அமைப்புகள்லையும் நம்முடைய குணநல மாற்றங்கள்லையும் கொஞ்சம் சிறிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி அமைஞ்சிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இது வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ வந்து 4ஆம் வீடான அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வராரு. அவர் சார் சொன்ன மாதிரி அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட் வந்து இதில் வந்துடும். ஸோ அது வந்து இருந்தாலுமே இவங்களுக்கு மற்ற கிரகங்களோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்ச்சூன் பேஸ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025, அதாவது இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிச்சு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமே அடுத்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து நல்லா இருக்கிறதால அந்த ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் வந்து ஏதாவது சுப விசேஷங்கள் நடத்தணும், இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து மேரேஜ் ஏதாவது நடக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பயிற்சி வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்க கற்பக விநாயகரை வழிபட்டு வந்தால் இவங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சு சுபபலன்கள் அதிகமாக கிடைக்கும்.